ஐ நல்ல ஜாலியா இருக்குல்ல பிள்ளைலாம் நல்ல கூலிங் என்ன இதுல. ஏங்க என்னதான் இதுல குளிச்சாலும் நம்ம ஊர் ஆத்துல குளிச்ச மாதிரி இல்லல்ல. தண்ணி நல்லா சுத்தமா இருக்கும், நல்லா குடிக்கலாம். இதுல ஒரே மருந்து வாடை அடிக்க. அம்மா இது கெட்டு போக கூடாதுன்னு இதுல நிறைய மருந்து போட்டிருப்பாவோமா. ஏட்டி தலையெல்லாம் ரொம்ப நினைச்சிடாது ஏட்டி. சும்மாவே முடியெல்லாம் கொட்டுது. அதுக்கப்புறம் முடியெல்லாம் ரொம்ப கழிஞ்சிட்டுன்னா ரொம்ப சங்கடம் பத்துக்கிடுங்க. எம்மா என்னைக்காவது ஒரு நாள் தானே, அப்படி என்ன மொட்டையாவ ஆயிர போறோம். மொட்டைனா தாண்டி ஞாபகம் வந்தது. இந்த மொட்டை முடியம்மா பிள்ளைய பத்தி ஏட்டி. அது அம்மா முடிய பூரா மொட்டை அடிச்சு விட்டுருக்காவோ. இப்ப பிள்ளைக்கு முடியே முளைக்காம இருக்கு. பாவம் ஊருக்கு போனது அந்த பிள்ளைக்கு நம்ம எண்ணெய் காய்ச்சி கொடுக்கணும். அதை நல்லா தேய்ச்சி தானே நம்ம 3 பேருக்கு நல்ல முடி. சரி சரி நல்ல எல்லாத்துக்கும் நல்லது பண்ணு. ஆனா உன்னையே யாரும் மதிக்காவோ. அப்படிலாம் பேசக்கூடாது பிள்ளைகளா, மதிப்பு தன்னாக்குல வரும். ஃப்ரெண்ட் அங்க பாத்தீங்களா, ட்ரம் குடும்பம் நல்ல ஜாலியா என்ஜாய் பண்ணுதாவோ. அவங்களுக்கு என்ன ஃப்ரெண்டு, நல்ல சந்தோஷமான வாழ்க்கை. நம்மள மாதிரியா ஃப்ரெண்ட்? வா பூத்தா, நம்ம போய் அவங்க கூட போய் கொஞ்சம் ஐக்கியமாயிட்டு கலந்துட்டு வருவோம். அந்த பொம்பளை கொஞ்சம் திமிராவே பேசும் ஃப்ரெண்ட். கொஞ்சம் நீங்க எதுவும் மனசுல வச்சுக்கிடாதையோ. நான் நிறைய பொம்பளைங்க கிட்ட ஏச்சி பேச்சு வாங்கியிருக்கேன். என்னையே கழுவி ஊத்தாத ஆட்களே கிடையாது. வாங்க சும்மா போய் அந்த ஜோதியில் ஐக்கியமாகும். ஏ கீதா, ஏ இழிச்சக்கா, என்ன இப்படி வந்து விழுதியோ? இப்படிதான் ஆள் மண்ணு தெரியாம மேல விழுதியல. அங்க பாருங்க பின்னாடியே மாப்பிள்ள இருக்கா, அது தெரியாம இப்படி கிடந்து விழுதியோ 2 பேரும். ஏக்க அதுல சறுக்கி வந்தோம்லக்கா, நேரம் அங்கேயே வந்து விழுந்துட்டோம். எதுவும் நினைச்சுக்கிடாதியோ. குண்டு மூஞ்சி அண்ணன் தப்பா நினைச்சுக்காதியோ, தெரியாம வந்து விழுந்துட்டோம். ஏ இழிச்சக்கா, என்னது குண்டு மூஞ்சி அண்ணன்? அண்ணன் சொன்னா தெரியாதோ? இல்லனா அவர் பேரு மாணிக்கம், அப்படினாலும் கூப்பிடுங்க. அதே குண்டு மூஞ்சி அண்ணன். ஏமா பொம்பளை, எனக்கு மட்டும் இழிச்சக்கா இழிச்சக்கான்னு பேர் வைக்கியோ? என் பேரு சரோஜா, அது சொல்ல வேண்டியதானே? அதே மாதிரி தானே எனக்கும் இருக்கும். பிள்ளைகள வாங்கிட்டு நம்ம வேற இடத்துல போய் குளிப்போம். கீதா இப்ப ரொம்ப ஓவராதான் செட்டு சேர்ந்துக்கிட்டு அலையுதா. ஏக்கா நீங்க நெட்ட வெளியெல்லாம் வச்சுக்கிட்டு செட்டு சேர்ந்துட்டு அலையலையாக்கா? எவ்வளவு பெரிய செட்டு வச்சிருக்கியோ நீங்க. நான் பண்றது உங்களுக்கு அவ்வளவு கோவமா இருக்கோ? பிள்ளைகளா வாங்கிட்டு வேற எங்கேயாவது போய் குளிப்போம். ஏங்க நீங்க வாங்க, என்ன ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கியோ? வாரேன் பங்கஜம், வா நம்ம வேற இடத்துக்கு போவோம். ஏம்மா நீங்க ஒண்ணு வேற இடத்துக்கு போக வேண்டாமா, நாங்களே போறோம். ஏக்கா ஃப்ரெண்ட் அக்கா வாங்க போவோம். ஏக்கா காலை மிதிக்காதையோ. எவ்வளவு கொழுப்பு பாத்தீங்களா அது கீதாளுக்கு. இந்த பொம்பளை இந்த நம்ம ஊருக்கு வர சொல்லியிருக்கா காலி பண்ணி. ரொம்ப விளங்கும் இனிமே நம்ம ஊரு. கிழிஞ்சாப்புலதான் இருக்கும். 2 பேரும் சேர்ந்து ஆட்டம் போடுவாளுங்க. அதெல்லாம் நமக்கு எதுக்கு? டூர் முடிஞ்சு போன அப்புறம் எல்லாம் அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவோம். நீ மூஞ்ச நல்லபடியாக வச்சுக்கிட்டு கேம்லாம் விளாடு. இதுக்கெல்லாம் ஏன் டென்ஷன் ஆகுத? சரிங்க சரி சரி. மாமா அவங்கெல்லாம் என்னது கையில் பலூன் வச்சுட்டு ஆடுதாவோ? எனக்கு ஒன்று வேணும். ராணி அதில் உட்காந்து நல்ல நீந்தலாம், நல்ல சூப்பராக இருக்கும். நானும் உனக்கு அது மாதிரி ஒரு பலூன் கொண்டு வரட்டுமா? வேணும் வேணும் உடனே வேணும் 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 உடனே வேணும். சரி சரி டென்ஷன் ஆகாத, ஈரி நான் எடுத்துட்டு வரேன். பாபுமா எனக்கு ஒரு உதவி பண்ணுவீரா? ரொம்ப பாசமா கேக்கா, கண்டிப்பா பெரிய உதவியா தான் இருக்கும். சொல்லு நெட்டமா, உனக்கு என்ன உதவி பண்ணணும்? பின்னாடி அவங்கெல்லாம் குளிக்காவல்ல, எனக்கு அதுலேயும் போய் நீச்சல் அடிக்கணும்னு ஆசையாக இருக்கு. எனக்கு அதேமாரி பலூன் கொண்டு வரீரா? இவ்வளோதானா? இரு, எங்க இருந்தாலும் உனக்காக எடுத்துட்டு வரேன். மனித கடவுள் பாபு வாழ்க வாழ்க. உசுப்பேத்தி நம்ம உடம்ப ரணகளா ஆக்கி வச்சுட்டாவோ. என்ன ராணியக்கா நீந்த போவலையா? என் புருஷனுக்கு இதே மாதிரி பலூன் கொண்டு வர போயிருக்காரு. என் புருஷனும் தான் நல்ல அழகானதா கொண்டு வருவாரு, நல்லா ஆடுவோம். சரி சரி, இருக்கிற ஆட்களை எதுவும் கஷ்டப்படுத்தாம விளாண்டா சரிதான் தாய். ராணி நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பாரு. நம்ம 2 பேருக்கும் 2 டயர் கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், சீக்கிரம் பிஞ்சே போவாது. எத்தனை பேர்னாலும் இதுல உட்காரலாம். அவங்க குழுதெல்லாம் காத்து புடுங்கன்னா போயிரும். அதான் ஒரு லாரியில இருந்து புடுங்கிட்டு வந்துட்டேன். ஏ பாவி பையன் லாரியில இருந்து பிடிங்கிட்டு வந்திருக்கானே எம்மாடி. இதுங்க கிட்ட கொஞ்சம் பார்த்தே இருக்கணும்பா. நம்ம பாபு வந்ததும் நம்ம பாட்டுக்கு தனியா ஓரமா ஒதுங்கி போய் நீந்த ஆரம்பிச்சிடணும். இதுங்க சங்காத்தமே வைக்க கூடாது. வாங்க மாமா நம்ம போய் நீந்துவோம். ஜாலியோ ஜிம்கானா, ஜாலியோ ஜிம்கானா, ஜாலியோ ஜிம்கானா. என்ன நெட்டமா வாயை பொழந்துக்கிட்டு கிடக்க? என்ன அங்க பாருமையா? அட பாவமே, இந்த மாதிரி ரப்பர் தானே கொடுப்பாவோ, ரப்பர் டியூபு. இது என்ன லாரி டயரை தூக்கிட்டு வந்திருக்குவோ? லாரி டயரை எங்கேயோ லாரியில போய் பிடுங்கிட்டு வந்தாராம் ராணியக்கா மாப்பிள்ள. இது என்ன இப்படி இருக்காவோ 2 பேரும்? உங்களை நினைச்சாலே எனக்கு பயமாலாம் இருக்கு. சரி சரி நமக்கு என்ன, வா நம்ம இந்த டியூப்பை போட்டு உட்காந்து ஆடிட்டு போவோம். ஐ ஜாலியா இருக்கு ஜாலியா இருக்கு ஜாலியா இருக்கு. மாமா மாமா பனிமலை விட்டுருக்காவோ, நல்லா இருக்கு. நெட்டம்மா சூப்பரா இருக்குலாட்டி. ஆமா ஆமா, நான் மிதக்கிறேன் மேல மேல பூலோகமே காளி கீழே என் மேல பனி துளிகளே.
தடுமாறி போனேன் அன்பே உன்னை பார்த்ததாலே. ஏன் உன்னை பார்த்தேன் என்றேன் உள்ளம் கேள்வி கேட்கும். யாத்தாடி எம்மா உங்களுக்கு பாட்டுலாம் தெரியுமா? நல்ல பாடுதியல. எனக்கு எல்லாமே தெரியுமே, எல்லாம் தெரியும்டி. லா 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 லா. ஃப்ரெண்ட் என்ன அது எல்லாரும் எதுலயே உட்காந்து மிதக்காவோ ஃப்ரெண்ட் நம்மளும் அதில் போகலாம் பூத்தா. ஓகே ஃப்ரெண்ட், அதே மாதிரி நம்மளும் தூக்கிட்டு வந்து இப்போ மிதக்கலாம். சரி பூத்தா, நீ போய் கொஞ்சம் தேடி எடுத்துட்டு வாங்க, நான் அது வரைக்கும் இதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட் உங்க காதை கொடுங்க, அப்பதே சொல்லணும்னு நினச்சேன். நிறைய திருடி அலைவாங்களாம், செயினே கம்மல் எல்லாம் திருடிடுவாவோ, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஓ மை காடு, நானே ஒரு திருடின்னு மறந்து போய் இந்த பூத்தா இப்படி பேசுதாளே, நான் என்ன செய்யட்டும்? காய் கலோ. ஏன் இழிச்சக்கா பாரியலா ஜாலியா இருக்கு. என் நண்பி எடுக்க போயிருக்காமா இதே மாதிரி எங்களுக்கு ஒரு பலூனு, என் தோழி எடுத்துட்டு வருவா என் ஃப்ரெண்டு. சும்மா ஒரு ரவுண்டு இப்போ என்கிட்ட வந்து உட்காந்துட்டு போயேன். இல்லம்மா உங்க முகரக்கட்டையெல்லாம் பார்த்தா அவ்வளவு நல்லவங்க மாதிரி தெரியல, தண்ணியில பிடிச்சி தள்ளி விட்டுருவியோ, பரவாயில்ல என் ஃப்ரெண்ட் வரட்டும். இழிச்சக்கா ரொம்ப உஷாரு, நீ ஏதாவது சேட்டை பண்ணுவேன்னு தெரிஞ்சு உன்ட்ட வரமாட்டேன்ட்டாவோ. நானே தண்ணியில் பிடிச்சி முக்கி விடணும்னு தான் கூப்பிட்டேன், அது உஷாராயிட்டு பாபு. உனக்கு ரொம்ப சேட்டடி. இது பயங்கரமான ஆளு, இதெல்லாம் சும்மா விட்டு வைக்க கூடாது, அப்பப்போ தட்டி வைக்கணும். என்ன நம்ம ஃப்ரெண்ட் மூஞ்ச தொங்க போட்டுட்டு வர்றா, கிடைக்கல போல தெரியுதே. ஃப்ரெண்ட் என்னாச்சு, நமக்கு இது போல வண்டி கிடைக்கலையா? ஆமா ஃப்ரெண்ட், நமக்கு இந்த மாதிரி டியூப் கிடைக்கல, என்ன செய்யனே தெரியல. பூத்தா மூஞ்சி அப்படி வைக்காத, ரொம்ப அசிங்கமா இருக்கு. சரி வா, யாரு கூடயாவது போய் உட்காந்துக்கிடவும், அப்படியே ஒரு ஒட்டில் உட்காந்தாது ஒரு 2 ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடுவோம். அப்போ ஒன்று பண்ணுவோம் ஃப்ரெண்ட், நான் நெட்டவழி கூட உட்காடுறேன், நீ ராணியக்கா கூட உட்காரு, ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடுவோம். நெட்டவழியும் நம்ப முடியாது, இந்த ராணியும் நம்ப முடியாது, ரெண்டும் பயங்கரமான டேஞ்சர். சரி ஆசை யாரை விட்டது, நான் போறேன், நீங்களும் வாங்க. சரியா போயிட்டு கை பை அடிச்சுக்கலாம். கை பை கை பை கை பை. இந்த 2 பேருக்கும் இந்த டூருக்கு வந்து என்ன அட்டகாசம் பண்ணிட்டு கிடக்கு. ஏ அப்பா தாங்க முடியல, வயசான காலத்துல இதுகளுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பு. ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறதுல வயசு என்ன இருக்கு, யாருனாலும் யார் கூடனாலும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாமே. ஏடி நெட்டவழி, நான் உன் கூட ஒரே ஒரு ரவுண்ட் ஒரு வாரத்தில் உட்காந்துக்கிட்டு தாண்டி ஒரு 5 நிமிஷத்துல இறங்கிடுவேன். எங்களுக்கு இதே மாதிரி டயர் கிடைக்கல. சரி சரி வாங்க வாங்க, 5 நிமிஷம் தான், அப்புறமா தள்ளி விட்டுருவேன். எச்சூச்சி ரெட்ட குடுமி, ஒரு ஓரத்துல நான் கொஞ்சம் உட்காந்துக்கிறேன்னு, அப்புறமா நான் போயிருவேன். அது வரைக்கும் நமக்குள்ள எந்த டச்லாம் வேண்டாம், தள்ளி கிள்ளி விட்டுறாது, கொஞ்சம் இடம் கொடுக்கியா? வா வா உட்காரு உட்காரு. ஃப்ரெண்ட் நான் உட்காந்துட்டேன், இங்க பாருங்க. தெரியுது தெரியுது, ஜாலியா இருக்கு. ஜாலி ஜாலி, டம்சக் 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 டம்சக், டிங்கிரி டிங்கிரி டொங்கிரி டொங்கிரி டங்கிரி டங்கிரி. ஏன் பொம்பளை காதில் வந்து இறையக்கூடாது டிங்கிரி புங்கிரின்ட்டு. அடுத்தவங்க என்ஜாய் பண்றது இந்த நெட்டச்சுக்கு பிடிக்காதே. ஆகா, கண்ணை மூடுன ஆகாயத்துல இருக்கிறது போல ஒரு உணர்வு, என்ன அருமையா இருக்கி. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஏன் ராணி, நீ நல்லா அன்பா தோல்லெல்லாம் கை போட்டிருக்கிய, இருந்தாப்புல ஏன் கோட்டி பிடிக்கி? எதுக்கு இவகிட்ட பேச்சு கொடுத்துட்டு ஏதாவது பண்ணிடுவா, நம்ம அமைதியா ரவுண்ட் அடிச்சுட்டு போயிடுவோம். எந்த நண்பியே நண்பியே, என்னை மிரட்டும் நண்பியே. பாடு பாடுடி பாடு. ஏட்டி லெப்ப முடியுமா, எனக்கு தெரியுது டி. ஏட்டி நானே இவ கூட ஒட்டல உட்கார்ந்துருக்க மாட்டி, நீ எல்லாம் வர முடியாது, ஓடு ஓடு ஓடுரு. ஏன் முனியம்மா பொண்ணு, அண்ணங்கிட்ட வேணா வந்து உட்காந்துக்கிறியாமா? நெட்டம்மா நீ இந்த பக்கம் வந்து உட்காரு, இந்த பிள்ளைய கீதாக்கா கூட உட்கார வச்சுக்கிடுவோம். என்ன நெட்டவழி மண்டையில சாஞ்சிருக்கும் போது நல்லா முடி மாதிரி பொதுக்கு பொதுக்குன்னு இருந்தது, இப்ப என்ன பாறாங்களை வச்சு நச்சு நச்சுன்னு இடிச்ச மாதிரி இருக்கு. ஏ ஆத்தா, ஏமா மெதுவா பேசுமா, என் காது சவு கிழிஞ்சிரும். அந்த ராணி ரொம்ப அன்பான பொம்பளை, நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். ஓ ஓ ஓ. என்ன ராணி, உன்னோட மூஞ்சி ஒரு மாதிரி விகாரமா அசிங்கமா அருவருப்பா மாறிக்கிட்டு இருக்கு, என்னாச்சுமா? தண்ணி எதுவும் மூக்கு வழியா போய் வாய் வழியா வந்துட்டா? யா தாடி ராணியக்காக வெறி பிடிச்சிட்டு செத்தாவோ இழிச்சக்கா. என்ன இது அன்பா முத்தம் கொடுக்க வருது போல பாசக்கார பொம்பளை. ஏப்பி அது எடுத்து போறவ நல்ல தோல்ல கை போட்டு அன்பா இருந்தால, திடீர்னு கண்ணத்தோட பிடிச்சு கடிச்சு தண்ணியில சாச்சி போட்டால இப்படி. ஃப்ரெண்டு, ஏ ஃப்ரெண்டு, ஏ பூத்தா. பூத்தா இன்னைக்கு வரமாட்டா போல, நம்ம இப்படியே நீந்தி கரைச்சாருவோம். போச்சு, இன்னைக்கு மறுபடியும் ராணியக்காக்கு பஞ்சாயத்து தான். ஃப்ரெண்ட் நான் போகிறேன் கீழே கீழே, என் மூஞ்செல்லாம் ரத்தக்கார, சீக்கிரம் வந்து என்ன காப்பாத்து. ராணி ஏன் திடீர்னு கடிச்ச சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு தானே வந்தோம்.
அவ மூஞ்சி எனக்கு பிடிக்கல. சத்தியம் பண்ணி கொடுத்தது நம்ம ஊர்க்காரங்களை கிடைக்க மாட்டேன்னு, அசல் ஊர்க்காரங்களை கிடைக்க மாட்டேன்னு நான் சத்தியம் பண்ணலையே. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஏச்சி கத்தாத, நான் தான் போயிட்டோம்ல. வா வா பின்னாடி வா. என்னென்னலாம் நடந்து முடிஞ்சிட்டு இது பாருங்க கண்ணை மூடிக்கிட்டு என்ன சந்தோஷமா கிடக்கு. நல்ல கவலையில்லாத ஆளுதான். என்ன பணியை நிறுத்திட்டாவுளா? ரொம்ப நல்லா இருந்தது. பணியை நிறுத்தியாச்சு. அங்க உங்க ஃப்ரெண்டு கடிச்சு கீழே தள்ளி வீசியாச்சு. ராணியக்கா போங்க, உங்க ஃப்ரெண்டை போய் பிடிங்க. ஐயோ, ஓ மை ஃப்ரெண்ட் எங்க போனீங்க? ஏதோ நான் வாரேன். பயங்கர பிரின்சிபாலா இருக்கு எம்மாடி. ஃப்ரெண்ட் இருங்க, நான் வாரேன்.